இந்த ராமதாஸ் கட்சி ஒன்று இருக்கும். இன்னைக்கு சாயந்தரம் டிவியில சொல்றாரு, சமூக நீதிக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் இல்லை, நீ எவனோட சேர்ந்தியோ அங்க போய் சப்பு. சும்மா கிடந்த கட்சிக்கு 5 எம்எல்ஏ வாங்கி கொடுத்தாங்க ஒரே ராத்திரியா. அப்ப ஏடிஎம்கேன்றான், உள்ள பிஜேபின்றா. என்னடா நியாயம்? 4 நாள்ல போய் மோடிக்கிட்டு போய் பல்ல காட்டி நிக்கிறீங்களே, அவன் என்னதான்டா கொடுத்தான்? அப்படி நாதாரிகளை கூட்டு வந்து நடுவூட்டில் உட்கார வைத்தா இப்படிதான் பண்ணுவாங்கன்றதுக்கு இவங்கெல்லாம் உதாரணம். இந்த நாட்டோட பிரதமர் மோடி சேவிங் பண்ண பார்பரை கூப்பிட்டா அவன் மூலம் கொரோனா வந்துரும்னு 2 அடி தாடி வளர்த்தாரா இல்லையா? கொரோனால அட்மிட் ஆனோம், புளி சாதம் தயிர் சாதம் தானே வாங்கி கொடுத்தான். அதுக்கு 600 ரூபா ஆகுமாமா? ஒரு ஆளுக்கு 600 ரூபான்னு சாப்பாடு பில்லு போட்டு திருடின கூட்டம் ஏடிஎம்கே கூட்டம். நம்ம கஷ்டப்பட்டாலும் நம்ம துன்பப்பட்டாலும் இந்த மக்கள் சுகமாக வாழ வேண்டும் என்று பாடுபட்டாரே எங்கள் ஐயா கலைஞரின் பிறந்த நாள். உட்காந்துறீங்கல்ல, இந்த பார் அவெல்லாம் என்ன பாவம் பண்ணான், எப்படி நிற்கிறாங்க பார்த்தியா என் தம்பிலாம். நீங்கள் சேரை போட்டு உட்காந்துறீங்கல்ல, இந்த நாற்காலி போட்டு என் தாய்மார்களை அமர வைக்கின்ற உரிமையை பெற்று தந்த தலைவன் டாக்டர் கலைஞர். உங்கள் வயசான ஆயா யாருன்னா தான் தெரியும். உங்கள் வீட்டிலலாம் போட்டோ மாட்டி வச்சுருப்பாங்க. ஆயா தாத்தா படம் பார்த்துருக்கீங்களாம்மா? பார்த்துருக்கீங்கல்ல? தாத்தா தான் நாற்காலியில் கால் மேலே கால் போட்டு பட்டு சால்வை போட்டு 4 மோந்திரம் போட்டு உட்காந்துப்பார். ஆயா என்ன பண்ணோம்? அந்த சேர் மேலே கட்டை இல்லை, தாத்தா சாஞ்சிங்கிறாரு, அந்த கட்டை மேலே கை வச்சு நிற்குமா இல்லையா? இதானே எல்லார் வீட்லேயும் போட்டா. இப்போ எவனா எடுக்கிறானா சொல்லு? எடுத்த பொண்டாட்டி செருப்பு கட்டி எடுப்பான். நான் நீயும் ஒன்று மவனை உட்காரனா, நானும் பக்கத்தில் உட்காரன். நான்லாம் என் பொண்டாட்டியை சேரில் உட்கார வச்சு பின்னாடி கட்டி பிடிச்சின்னு போட்டா எடுப்பேன். 75% இந்த உரிமையை பெற்று தந்தவர் கலைஞர். ஏதோ உங்களை கூப்பிட்டோம் புடவை கொடுத்தோம், அது இல்லை. புடவை முக்கியம் இல்லை, மானம் காக்க ஆடை தேவைதான். பசிக்குது, சாப்பிடணும், அதுக்காக கக்கூசில கொண்டு போய் பிரியாணி கொடுத்தா சாப்பிடுவோமா? அதுதான் பிஜேபி. உங்களை அன்போடு அமர வைத்து ஆற வைத்து அழகு பார்த்து உங்களுக்கு வயிற்றுக்கு உணவு கொடுத்து மானம் காக்கும் ஆடை கொடுத்து செவிக்கு நல்ல செய்தியை கொடுத்து அனுப்புகின்ற கூட்டம் திராவிட முன்னேற்ற கழகம். 101வது பிறந்த நாளை கொண்டாடுறோம். 40 சீட்டு. அந்த கூட்டணி கட்சிக்காரெல்லாம் பாரு. இப்ப எவனா பாக்குறீங்களா ரோட்ல? பார்க்கலையா? பார்த்தா கூட்டு கேளுங்க. இந்த ராமதாஸ் கட்சி ஒன்று இருக்கும். அவர் கட்சி ஆரம்பித்த உடனே, நானோ என் குடும்பமோ வந்தால், எனக்கு பின்னால் என் குடும்பம் அரசியலுக்கு வந்தால் என்னை முச்சந்தியில் கட்டி வைத்து சவுகால் அடியுங்கள் சொன்னாரா இல்லையா? அடுத்தவொடனே டைரெக்டாக பிள்ளைய மந்திரி ஆக்கிட்டார். அந்த பாவம் அந்த கிருஷ்ணசாமி நாயக்கர் இருக்கிறார்ல, அவர் பொண்ணை பெற்று அந்த டாக்டரை படிக்க வச்சு இந்த ராமதாஸ் பிள்ளைக்கு பொண்ணை கொடுத்து ஒழுங்காக குடும்பம் நடத்துகிறான்னா, அந்த பொண்ணை ரோட்டில் விட்டு தேர்தலில் நிற்க வச்சு அலைஞ்சி ரோடாக சுற்றி அந்த பொண்ணு தோற்று போச்சா? இப்போ போய் கேள. இன்னைக்கு சாயந்தரம் டிவியில் சொல்கிறார், சமூக நீதிக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் இல்லை, நீ எவனோட சேர்ந்தியோ அங்கே போய் சப்பு. எங்களை கேட்காத, எங்க கூடியோட சேர்ந்த? நாங்கள் சொன்னோம்ல, உன்னை எம்பி ஆக்கிறது யாரு? அவன் நல்லவனோ கெட்டவனோ? பல்லு பழனிசாமி இல்லையா? 6 பேத்த புள்ளியோ நல்லா இருக்கட்டும் கொஞ்ச நாளைக்கு. சும்மா சுற்றி வந்தவனை கூப்பிட்டு எம்பி ஆகினாங்க. சும்மா கிடந்த கட்சிக்கு 5 எம்எல்ஏ வாங்கி கொடுத்தாங்க ஒரே ராத்திரியா. அப்ப ஏடிஎம்கேன்றான், உள்ள பிஜேபின்றான். என்னடா நியாயம்? எம்பி தேர்தலுக்கு முன்னாடி 10 நாளைக்கு முன்னாடி ராமதாஸை கேட்குறாங்க, நீங்க யாரோட கூட்டணிக்கு போவீங்க? பிஜேபியோட போவீங்களா? பிஜேபிக்கு எவ்வளோ மார்க்கு கொடுப்பீங்க? சைபரு கீழே மார்க் இல்லை, இருந்தா கொடுப்பேன். சரி, நீங்க யாரோட போவீங்க? காங்கிரஸோட போகலாம், அதை பத்தி யோசிக்கலாம் சொன்னாரா இல்லையாமா? இப்படி சொன்ன வாய் 4 நாள்ல போய் மோடிக்கிட்டு போய் பல்ல காட்டி நிக்கிறீங்களே, அவன் என்னதான்டா கொடுத்தான்? அப்படி போனீங்கல்ல, சீட்டு வாங்கினீங்கல்ல, தோத்து போனீங்க, பொத்தின்னு எங்களை வா, தலைமைச் செயலகத்துக்கு வா, எங்க முதலமைச்சரை பாரு, உன் கோரிக்கை என்ன கொடு. பத்திரிகை உட்கார்ந்து பேசுறது என்ன ரைட்ஸ் இருக்கு உங்களுக்கு? ஏதாவது உருப்படுவீங்களா? அவன் இன்னொரு மூப்பனார் ஒரு புள்ள
உதாத பிள்ளைய பெற்று போட்டு போயிருக்காரு அந்த ஜி.கே. வாசன். அவன் இதெல்லாம் கூட்டணியாடா? இனி 71 மந்திரி டெல்லியில பிஜேபி சர்க்கார்ல 71 மந்திரி இருக்கான். அதுல 28 பேர் திருடன். தெரியுமா உங்களுக்கு? 28 பேர் திருடமா? என்ன கேஸ் தெரியுமா உங்களுக்கு? 307 பொம்பளை கேஸ். 71 மந்திரியில 28 பேர் திருடன். நான் பேசினுக்கிறேன், இத்தனை என் போலீஸ் தம்பியோ. அவனெல்லாம் தூக்கி உள்ள போடணுமா? அவனவா ஜெயிலில் இருக்க வேண்டியவன்லாம் மந்திரி சபையில் ஆக்கி வச்சிருக்கிறான் மோடி. 28 திட்டு பசங்க. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பொம்பளை ரேப்பு, இந்த கேஸ் 28 பேர் இருக்கான். இதெல்லாம் தடுத்து நிறுத்த தான் நாங்கள் ஓட்டு கேட்டோம், நாங்கள் போட்டோம். இதுகெல்லாம் உருவாக்கத்தான் எங்கள் அண்ணன் தளபதி இந்த கட்சியை கட்டி காப்பாற்ற எங்க தாத்தா கலைஞர் வழிநடத்தி விட்டு சென்று போனார். ஒரு தேர்தலா 2 தேர்தலா? சந்தித்த 5 தேர்தல்களிலும் அடுக்கடுக்கான வெற்றியை ஒரு தலைவன் பெற்றான் என்று சொன்னால் அது எங்கள் அண்ணன் தளபதியை தவிர வேறு எவனும் இல்லை. இங்கே சகோதரர்கள் பேசும்போது சொன்னார்கள் எல்லோரும் தோற்றார்கள். ஐயா கலைஞர் தோற்றதே இல்லை. ஆமாம், அவர் சந்தித்த தேர்தல் 13 தேர்தல். 13 தேர்தலிலும் தோல்வியை சந்திக்காத ஒரே மாவீரன் ஐயா கலைஞர். இந்த பாராளுமன்ற தேர்தல் வந்தது, நாங்கள் வீடு வீடாக வந்தோம். பாதி பேர் உங்கள் காலில் விழுந்திருப்பார்கள், உங்கள் கையை பிடித்து கேட்டிருப்பார் ஆறுமுகம் வாக்கு. அவரை பொறுத்தவரை இந்த பகுதியில் வாழுகின்ற மக்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் கேட்காமல் உதவுகின்ற சேர்மனை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள், அது நன்றாக தெரியும். ஆனால் உங்கள் அடிப்படை தேவைகளை தீர்ப்பதற்கு சட்டமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற உறுப்பினரும் தேவை. அதனால் ஆறுமுகம் வாக்கு கேட்டார், நீங்கள் வாக்கு போட்டீர்கள். இன்று எங்கள் கலாநிதி வீராசாமி டெல்லியிலே அமர்ந்திருக்கிறார். ஆக நன்றி யாருக்கு சொல்ல வேண்டும் என்றால், உங்கள் பாத மலர்களில் எங்கள் கண்மலரை வைத்து உங்களுக்கு நன்றியை காணிக்கையாக்கினால் மட்டும்தான் அந்த நன்றி சுகமாக கிடைக்கும். என் தாய்மார்களே, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம். ஐயா கலைஞரை எல்லோரும் சொன்னார்கள், 5 முறை ஆண்டார். 6வது முறையாக அவரின் வாரிசாக எங்கள் அண்ணன் தளபதி உங்களை ஆள வந்தார். ஐயா கலைஞர் சொன்னார், பசித்த வயிறுக்கு சோறு கொடுக்க வேண்டும், ஆகவே 1 ரூபாய்க்கு அரிசி தருகிறேன். ஆனால் எங்கள் அண்ணன் தளபதி சொன்னார், இங்கே அமர்ந்திருக்கின்ற தாய்மார்கள் எத்தனை பேர் நீங்கள் சித்தாள் வேலைக்கு, கொத்தனார் வேலைக்கு, பெரியாள் வேலைக்கு, ஆபீஸ் துடைக்க, ஆபீஸ் பெருக்க, பாத்ரூம் கழுவ வேலைக்கு போகிறீர்களா இல்லையா? வேலைக்கு போகணும். போனா சம்பளம் வரும். சம்பளம் வந்தா யார்கிட்ட கொண்டாந்து கொடுப்பீங்க? உங்களை தான் கேட்கிறேன். நான் கூட்டம் பேச வரல, உங்ககிட்ட கேட்க வந்திருக்கேன். வேலைக்கு போனா சம்பளம் வருமா இல்லையாம்மா? வந்தா புருஷன்கிட்ட கொடுக்கணும், இல்லைன்னா மாமனார் இருந்தா மாமனார்கிட்ட கொடுக்கணும், இல்ல மாமியார்கிட்ட கொடுக்கணும். சம்பளத்தை கொடுத்துடணும். மறுநாள் காலையில் வேலைக்கு கிளம்பணும். கிளம்பணுமா இல்லையா? கிளம்பலாம், தலைவாரலாம், ஏர்பின் குத்தலாம், ரப்பர் பேண்ட் போடலாம், முடிக்கு பேண்ட் போடலாம், செருப்பு போடலாம், பேக் மாட்டலாம். மாட்டி முடிச்சிட்டு எங்க பஸ்ஸுக்கு காசு கொடு கேட்டீங்களா இல்லையா? அத்தை பஸ்ஸுக்கு காசு கொடு, மாமா பஸ்ஸுக்கு காசு கொடு கேட்டீங்களா இல்லையா? நீங்கள் கையேந்துவதை காண பொறுக்காத எங்கள் அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் ஒரே கையெடுத்து போட்டார். இனி எவனிடமும் நீ கையேந்த வேண்டியதில்லை, நேராக போகலாம், பஸ்ஸிலே ஏறலாம். கண்டக்டர் மாமா விசில் ஊதுவான், வண்டி போகும், நீங்கள் இருக்கையிலே அமரலாம், கால் மேல காலையும் போடலாம். போட்ட காலு காசு கொடுத்து டிக்கெட் வாங்கினான்ல ஆம்பளை, அவன் மேல படாம ஆட்டலாம். ஆட்டினா அவன் வயிறறிவானா வர மாட்டானா? காசு கொடுக்காத டிக்கெட் எடுத்துட்டு கால் மேல கால், அது ஆட்டுற ஆட்டு என் பேண்ட்ல வேற படுது. இந்த நிலையை உருவாக்கி தந்தவர் அண்ணன் தளபதி. சரி, உடனே எல்லா பொம்பளையும் கேட்டுச்சு, பஸ் வேலைக்கு போறவங்களுக்கு பஸ் கொடுத்தாச்சு, நாங்க வீட்டுல இருக்கோம், எங்களுக்கு என்ன கேட்டீங்களா இல்லையா? உடனே மறுகை எடுத்து போட்டார், வீட்டில் இருக்கின்ற தாய்மார்களுக்கும் மாதம் 1000 தருவேன், அதன் பெயர் உரிமை தொகை என்று 1000 ரூபாய் கொடுத்தார். வேலைக்கு போறவங்களுக்கு பஸ், வேலைக்கு போகாத வீட்டில் இருந்தா 1000. முடிஞ்சா கதை. அடுத்து கேட்டுச்சிங்க, ஏன்பா வேலைக்கு போறவங்களுக்கு காசு, வேலைக்கு போறவங்களுக்கு பஸ்ஸு,
வீட்டில் இருக்கிற மாதம் 1000. நான் பள்ளிக்கூடம் போகணும், காலேஜ் போகணும். எங்கள் ஆத்தா எப்படியோ கஷ்டப்பட்டு அப்பக்கிட்ட வாங்கி ஃபீஸை கட்டிடுவா. ப்ராஜெக்ட் பண்ணணும், லாங் சைஸ் நோட்டு வாங்கணும், ஷார்ட் சைஸ் நோட்டு வாங்கணும். நான் என்ன பண்ணுவேன்னு பொம்பளை பசங்கள்லாம் கேட்டுச்சு. கேட்பதற்கு கையெந்த விட்டாரா எங்கள் அண்ணன் தளபதி? இல்லை, ஒரே கையெழுத்து போட்டார். 6 முதல் 12 வரை அரசு பள்ளியில் படித்திருந்தால் பெண் குழந்தைகளுக்கு கல்லூரிக்கு போனால் 3 ஆண்டோ 5 ஆண்டோ படித்தால் 60,000 ரூபாய். உன்னை பெற்றெடுக்காத அப்பன் ஸ்டாலின் 1000 போடுவேன். போட்டோமா, முடிஞ்சு. அடுத்த ஆம்பளை பையெல்லாம் கேட்டான், யோ இது என்னையா நியாயம் இது? அதே அப்பன் அதே ஆத்தா தான். என் தங்கச்சி காலேஜுக்கு போகிறா பணம், நான் போகிறேன், நான் என்னையா பாவம் பண்ணேன்? ஆம்பளையா பிறந்தது தான் தப்பா? கேட்டானா இல்லையா? உடனே சொன்னார், இந்த ஆண்டு முதல் ஆண் மகனாக இருந்தால் நீயும் கல்லூரிக்கு போனால் உனக்கும் மாதம் 1000 ரூபாய் தருவேன் என்று அறிவித்தவர் தளபதி அவர். பஸ் ஃப்ரீ, மாதம் 1000 ரூபா, காலேஜுக்கு பொண்ணு போனால் 1000 ரூபா, பையன் போனால் 1000 ரூபா. இதெல்லாம் பார்த்த உடனே சின்ன குழந்தைங்கள்லாம் கேட்டுச்சு. இந்த 1லேருந்து 5 படிக்குது இல்லை, எங்கள் அப்பனுக்கு ஓகே, எங்கள் ஆத்தாளுக்கு பஸ்ஸு ஃப்ரீ, எங்கள் ஆயாளுக்கு மாதம் 1000 ஃப்ரீ, எங்கள் அக்காளுக்கு 1000, எங்கள் அண்ணனுக்கு 1000. நாங்கள் என்ன பண்ணோம்? காலையில் பள்ளிக்கூடம் போகிறோம், எங்கள் அப்பனும் ஆத்தாலும் வேலைக்கு போகிறாங்க, காலையில் சாப்பாடு இல்லை, பசியோடு போகிறோம். நான் வயிற்று பசியை பார்ப்பனா, வாத்தியார் சொல்கிற பாடத்தை பார்ப்பனான்னு அந்த பசங்கள்லாம் கேட்டுச்சு. நீ வயிற்று பசியும் பார்க்க வேண்டாம், உன் அப்பனையும் ஆத்தாளையும் எதிர்பார்க்க வேண்டாம். உன் தாத்தா ஸ்டாலின் நான் இருக்கிறேன், இதோ போட்டேன் கையெழுத்து. இன்று முதல் காலை உணவு திட்டம் 1 முதல் 5 வரை படிக்கின்ற பள்ளிகளுக்கு கொடுப்பேன். கொடுத்துட்டோமா இல்லையா? இவ்வளவும் கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு தான் உங்களை தேர்தலில் வந்து சந்திச்சோம். தாத்தா கலைஞரை சொல்லணும்னா சுருக்கமா சொல்றேன், ஆணையோ பெண்ணையோ பெற்றுவிட்டால் அவர்களுக்கு திருமணம் செய்ய பணம் இல்லையா? நீ மூளையில் உட்கார்ந்து அழுவாதே, தாத்தா நான் இருக்கிறேன் வா. திருமண திட்டம் 30,000 ரூபாய். திருமணம் முடிந்ததா? அந்த இளம் ஜோடி ஆக்கி சாப்பிட அரிசி இல்லையா? கவலைப்படாதே, தாத்தா நான் இருக்கிறேன் வா. 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி தருகிறேன். அந்த அரிசியை ஆக்கி சாப்பிட கேஸ் அடுப்பும் இல்லையா? கவலைப்படாதே, தாத்தா நான் இருக்கிறேன் வா. இலவசமாய் கேஸ் அடுப்பும் தருகிறேன். ஆக்கி சாப்பிட்ட ஜோடிக்கு பொழுது போகவில்லையா? கவலைப்படாதே, தாத்தா நான் இருக்கிறேன் வா. இலவசமாய் வண்ண தொலைக்காட்சி பெட்டி தருகிறேன். சந்தோஷமாக பாரு. மணமகள் கர்ப்பமாகி போனாளா? அவளுக்கு 7 மாதம் ஆகி போனதா? அவளுக்கு சத்தான உணவை வாங்கி கொடுக்க கணவனுக்கு வக்கில்லையா? மாமனாரால் முடியவில்லையா? கவலைப்படாதே, தாத்தா நான் இருக்கிறேன் வா. மாதம் 1000 வீதம் 3000 தருகிறேன். சத்தாக சாப்பிட்டு முத்தாக பெத்து போடு. பெத்து போட்ட பிள்ளைக்கு பால் சுரக்கவில்லையா? கவலைப்படாதே, தாத்தா நான் இருக்கிறேன் வா. மீண்டும் 1000 வீதம் 3000 தரும். 3 மாசம் தருகிறேன். சாப்பிட்டு முத்தாக குழந்தையை காப்பாற்று. பெத்து போட்ட பிள்ளை பள்ளிக்கு செல்ல வேண்டுமா? ஸ்கூல் பீஸ் கட்ட பணம் இல்லையா? கவலைப்படாதே, தாத்தா நான் இருக்கிறேன் வா. ஸ்கூல் பீஸ் ஃப்ரீ, யூனிஃபார்ம் ஃப்ரீ, புத்தகம் ஃப்ரீ, புத்தகம் போடுகின்ற பையும் ஃப்ரீ, அவன் பஸ்ஸிலே போகின்ற பஸ் பாஸும் ஃப்ரீ. பள்ளிக்கு போன பிள்ளை சவலையாக இருக்கிறானா? கவலைப்படாதே, தாத்தா நான் இருக்கிறேன் வா. அவனுக்கு சத்துணவில் வாரம் 5 முட்டை தருகிறேன். அவன் முட்டை சாப்பிட மாட்டானா? அவனுக்கு வாழைப்பழம் தருகிறேன். அவன் 9வது முடித்து 10வது முடித்து 11வது போவானா? அவனுக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்க உனக்கு வக்கில்லையா? கவலைப்படாதே, தாத்தா நான் இருக்கிறேன் வா. இலவசமாய் சைக்கிள் தருகிறேன். +1 +2 முடித்தானா? அவன் தான் வீட்டில் முதல் கிராஜுவேட்டா? காலேஜுக்கு போக வேண்டுமா? அவனுக்கு கட்டுவதற்கு பணம் இல்லையா? கவலைப்படாதே, தாத்தா நான் இருக்கிறேன் வா. காலேஜ் ஃபீஸும் ஃப்ரீ. அவனும் படித்தானா? அவனும் காதலித்தானா? அவனுக்கும் பிள்ளை பெற்றதா? இப்படி கொடுத்து கொண்டே இருக்கிறேன். பெத்து 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 வயதாகி போனாயா? நீயும் கவலைப்படாதே, தாத்தா நான் இருக்கிறேன் வா. மாதம் 750 ரூபாய் பென்ஷன் தருகிறேன். பேரனை பார், பேத்தியை பார். 58 வயதாகி போனதா? இலவசமாய் பஸ் பாஸ் தருகிறேன். ஊரை சுற்று, கோயிலுக்கு போ, சந்தோஷமாக வாழு. காலம் கெட்டு போனதா? நீ சிக்காகி போனாயா? ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டுமா? ஆட்டோவிற்கு பணம் இல்லையா? கவலைப்படாதே, தாத்தா நான் விட்ட 108 ஆம்புலன்ஸை கூப்பிடு. இலவசமாய் ஆஸ்பத்திரிக்கு போ. வைத்தியன் பணம் கேட்கிறானா? கவலைப்படாதே, தாத்தா நான் கொடுத்த கலைஞர் காப்பீட்டு அட்டையை காட்டு. 1 லட்சம் ஃப்ரீ. வைத்தியம் பார்,
வீட்டுக்கு வா, காலம் கெட்டு போனதா, நீ செத்து போனாயா, உன் பிணத்தை தூக்க 4 பேர் இல்லையா, தன்மானம் தடுக்கிறதா, தாத்தா நான் போட்ட சட்டம் மார்ச்சரி வேணும் புரி, பிணத்தை கொண்டு வந்தாயா, பார்த்தாயா, அழுதாயா, ஈ வைக்கிறதா, எலும்பு கடிக்கிறதா, கவலைப்படாதே, தாத்தா நான் போட்ட சட்டம் மார்ச்சரி பிரீச்சர் பாக்ஸும் புரி, பார்த்தாயா, அழுதாயா, சுடுகாடு போனாயா, புதைக்க வேண்டுமா, கொளுத்த வேண்டுமா, தாத்தா நான் போட்ட சட்டம் கொளுத்துவதும் புரி, புதைப்பதும் புரி, இப்படி கருவறை முதல் கல்லறை வரை இலவசங்களை வாரி வழங்கிய உலகத்தில் ஒரே முதல்வர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். ஆனா இப்ப என்ன பண்ணா எடப்பாடி, என்ன பண்ணாரு? 5 வருஷம் இருந்துச்ச, கொரோனா வந்துச்ச, கொரோனா வந்தப்ப என்னமா சொன்னாரு எடப்பாடி? வீட்டிலிரு, விழித்திரு, விலகிரு, தனித்திரு. அந்த பயிருக்கு நீ ஏன்டா முதலமைச்சராக இருக்கணும்? ரிசைன் பண்ணிட்டு போக வேண்டியதானே? முதலமைச்சரே சொல்லிட்டாரு. மந்திரி எல்லாம் வீட்டுல போர்டு போட்டான், என்னை பார்க்க யாரும் வராதீர்கள், கொரோனா ஒட்டி கொள்ளும் சொன்னானுங்களா இல்லையா? இந்த நாட்டோட பிரதமர் மோடி சேவிங் பண்ண பார்பரை கூப்பிட்டா அவன் மூலம் கொரோனா வந்துடும் 2 அடி தாடி வளர்த்தாரா இல்லையா? இந்த நாட்டோட முதலமைச்சர் ஓடி ஒழிஞ்சிக்கணும், இந்த நாட்டோட பிரதமர் ஓடி ஒழிஞ்சிக்கணும். ஆனா உலகத்தில் ஒரே ஒருவன் சொன்னான், ஒன்றிணைவோ வா என்று சொன்ன ஒரே தலைவன் எங்கள் அண்ணன் தளபதி. சொன்னதோடு நிற்கவில்லை, ஒரு தொலைபேசி எண்ணை கொடுத்து இந்த எண்ணில் என் கட்சிக்காரனை அழைத்தால் உங்களுக்கு தேவையான மருந்து, மாத்திரை, அரிசி, பருப்பு அத்தனையும் உன் வீடு தேடி வரும் என்று சொன்ன உலகத்தில் ஒரு தலைவன் எங்கள் அண்ணன் தளபதியை தவிர வேறு எவனும் இல்லை. நாங்களும் கொண்டு வந்து கொடுத்தோமா இல்லையா? நீங்களும் போன் பண்ணீங்களா இல்லையா? இப்படி கொடுத்து கொடுத்து எங்கள் கட்சிக்காரர்கள் பல பேர் செத்து போனார்கள். சென்னையில் ஜே அன்பழகன் என்ற ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் தன் குடும்பத்தை தவிக்க விட்டு செத்து போனான். எங்கள் உயிரை கொடுத்து உங்களை காப்பாற்றிய கட்சி திமுக. ஆனால் அதே கொரோனா காலத்தில் அதிமுக காரன் பெனாயில் வாங்கியதில் ஊழல், தொடப்பம் வாங்கியதில் ஊழல். நம்ம கொரோனாவுக்கு போய் அட்மிட் ஆனால ஆஸ்பத்திரியில் என்ன சாப்பாடுமா கொடுத்தான்? போனவங்க யாருன்னா இருந்தால் சொல்லுங்க, இல்லைன்னா வேண்டாம். கொரோனாவில் அட்மிட் ஆனோம், புளி சாதம் தயிர் சாதம் தானே வாங்கி கொடுத்தான். அதுக்கு 600 ரூபா ஆகுமாம்மா? ஒரு ஆளுக்கு 600 ரூபான்னு சாப்பாடு பில்லு போட்டு திருடின கூட்டம் ஏடிஎம்கே கூட்டம். ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம், எங்கள் அண்ணன் தளபதி வென்றார். எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாலும் இடம் இல்லை, பெட்ல இடம் இல்லை, படுக்க சீட்டு இல்லை. இவ்வளவு இருந்ததா இல்லையா? கஷ்டப்பட்டீங்களா இல்லையா? அவ்வளவு கஷ்டத்துல நாங்க ஆட்சிக்கு வந்தோம். உடனே என்ன பண்ணோம்? இங்க தமிழ்நாட்டில இருந்து கேஸை கொண்டு போனா அதை அரெஸ்ட் பண்ணோம். எங்கெல்லாம் அரசாங்க பில்டிங் கட்டி வச்சுட்டானோ அதெல்லாம் ஆஸ்பத்திரி ஆக்கணும். பெட்டை போட்டோம், படுக்கையை போட்டோம், கொரோனாவை தத்தணும். இதையும் தாண்டி கோயம்புத்தூருக்கு போனார் தமிழ்நாட்டு முதலமைச்சர் எங்கள் அண்ணன் தளபதி. அங்கே கொரோனாவால் பாதிக்கப்பட்டு ஒருவன் ஐசியூ வார்டில் இருந்தான். அவனை பார்க்க போகிறேன் என்று முதலமைச்சர் சொன்னார். காவல்துறை தடுத்தது. நீங்கள் சாதாரண தலைவர் அல்ல, நீங்கள் திமுகவின் தலைவர் மட்டுமல்ல, நீங்கள் இந்த நாட்டின் முதலமைச்சர். உங்களுக்கு ஒன்றென்றால் இந்த நாடு தாங்காது. ஆகவே அந்த கொரோனா நோயாளியை நீங்கள் பார்க்க கூடாது. அதிகாரிகள் எல்லோரும் தடுத்தார்கள். எடப்பாடி பழனிசாமி மாதிரி 120 கிலோவா இருக்கிறாரு. எங்க மொத்தத்துல 70 கிலோ இல்ல 63 கிலோ இருப்பாருன்னு நினைக்கிறேன் எங்க முதலமைச்சர். கொஞ்சோண்டு சதை, கொஞ்சோண்டு எலும்பு, கொஞ்சோண்டு ரத்தம். இதுதான் ஸ்டாலின் இல்லையம்மா? அந்த உடம்ப வச்சுக்கிட்டு அந்த கவச உடையெல்லாம் மாட்டிக்கிட்டு நேராக போய் போகும்போது தடுத்தவரிடம் சொன்னார், அந்த கொரோனா நோயாளியை நான் போய் பார்த்து அவன் உயிர் பிழைத்து என் உயிர் போகும் என்றால் அவனுக்காக என் உயிரை கொடுக்க இந்த ஸ்டாலின் தயங்க மாட்டான் என்று சொன்னவர் ஒரு நாட்டின் முதலமைச்சர் எங்கள் அண்ணன் தளபதி. இப்படிதான் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்க கேட்கறதெல்லாம் கொடுக்கணும். இப்ப நாங்க ஓட்டு போட்டோமே, இன்னும் என்ன பண்ண போறோம்னு கேக்குறீங்களா? இது இல்ல பிரச்சனை, இது இல்ல பிரச்சனை. இன்னும் 2 வருஷத்துல தேர்தல் வரும். ஒரு 10 வருஷம் எங்களுக்கு கேப் விட்டீங்களா? இந்த மணல் இதெல்லாம் முன்னேறிச்சா? 10 வருஷம் எங்களை வீட்டுக்கு அமுச்சு வச்சிருந்தீங்கம்மா. நான் சத்தியத்துக்கு கேட்குறேன், 10 வருஷம் நாங்கள் இல்லை. அந்த கொக்கால ஒழிக்க தேர்தலும் நடத்தலை. கவுன்சிலர் கிடையாது, மேயர் கிடையாது, ஒருத்தனும் கிடையாது. ஏதாவது ரோடு போட்டானுங்களா? லைட் எரிஞ்சுதா?
குப்பை அள்ளானுங்களா, மருந்து அடிச்சானுங்களா, சாயந்தரம் புகை விட்டானுங்களா. இப்ப ஏவி யாரு உங்க வாடகை? இது யார் வாடு? இது உங்க வாடு. இப்ப இவர் தானே உங்களுக்கு கவுன்சிலரு. வந்து பாக்குறாரா? நல்லது கெட்டதுக்கு வராரா? அப்ப இவர் தேர்தல் ஜெயிச்சதுனால தானே இவர் வராரு. வீட்டுல இருந்தா தேர்தலே நடக்கலம்மா, ஒன்றுமே நடக்கல. இப்ப நான் வரும்போது கூட முனையில பார்த்தேன், பாதி ரோடு சிமெண்ட் ரோடு ஆக்கி மீதி ரோடு பள்ளம் நோண்டிங்கிறாங்க. நான் ஆட்டோவில் தான் வந்தேன். இதெல்லாம் யாராலமா நடக்கும்? நீ 5 வருஷம் 10 வருஷம் லீவ் விட்டீங்கன்னா அந்த வேலை நின்று போயிடும். சரி, நின்று போயிட்டா அந்த பணம் எல்லாம் கலாப்பட்டில் இருக்குமான்னா வயசு நக்கிட்டு போயிடுவானுங்க. அதமா தொடப்போம் இல்லை தொடப்போம், அதில் துட்டு திருடுறான், பெனாயில் துட்டு திருடுறான். சாவு வீட்டில் எவனா கொள்ளடிப்பானாம்மா? கொரோனா காலத்தில் கொள்ளடிக்கிறதும் சாவு வீட்டில் கொள்ளடிக்கிறதும் ஒன்று தானம்மா. அந்த வேலையை தான் அதிமுககாரனுங்க செஞ்சானுங்க. சொல்லு. இப்போ இங்கே பேசும்போது கூட சொன்னாங்க, ஜெயலலிதா வாழ வேண்டும் என்று சாவ வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை, ஆளக்கூடாது என்று தான் சொன்னோம். அது வாழ்ந்துதான் செத்துதான், அது நம்மளுக்கு தேவையில்லாத வேலை. அது சாவை வச்சு என்னென்ன பண்ணானுங்க. அந்த அப்போலோ ஹாஸ்பிட்டலையே ஆண்டி மடம் ஆக்கி அங்கே எல்லாம் தலைமுடி வெட்டாத, மொட்டை அடிக்கிறது, போகிறது வர்றது. அந்த அதிமுக இருக்கிற மைக்கை வந்து நீட்டான். எங்கள் அம்மா இப்போ தான் சாப்பிட்டாங்க, எங்கள் அம்மா இப்போ தான் நான் பருப்பு சட்னி கொடுத்தேன், எங்கள் அம்மா சாம்பார் கேட்டாங்க, சாம்பார் இல்லை நீ சட்னி தாங்குதுன்னு சொன்னேன். இப்படிலாம் பண்ணுவாங்க. எத்தனை கோடி லாஸ் பண்ணானுங்க. அந்த அம்மா ஒன்றுமே சாப்பிடல. அங்கே போய் ஆஸ்பத்திரி பிள்ளை வந்தாங்க இருந்தால இவெல்லாம் துண்ணு 4 கோடி ரூபா பில்லு. எங்கள் தாத்தா கலைஞர் தான் ஆஸ்பத்திரியில் இருந்தார் இல்லையம்மா. இருந்தால் கண்ணாடிக்குள்ளே இருந்த தாத்தாவை கண்ணாடிக்கு வெளியே உங்களுக்கு கேமராவில் காமிச்சோமா இல்லையா? ஆஸ்பத்திரிக்கு போனார், அங்கே படுத்தார், மறுபடியும் வீட்டுக்கு வந்தார். கொஞ்ச நாள் அந்த தொண்டையில் ஹோல் போட்டிருந்தாங்க, அதுக்கு ஒரு டேக் போட்டு காமிச்சோமா? அப்போ கூட எங்கால் சும்மா இல்லை. அப்போ கேட்டான் ஒரு அதிமுககாரன் என்ன வந்து, என்ன உங்கள் தாத்தா பேச மாட்டாரா அப்படின்னா. அந்த பேசுகிறாரு பாடுறான்னு. என்னான்னா அவர் என்ன பண்ணுறாரு பாருன்னு. ஆமாம், கிரிக்கெட் விளாட்றாரு, பேரனுக்கு பால் போடுறாரு. அவன் சொன்னான் என்கிட்ட. நான் திருப்பி சொன்னேன், பால் தான் போடுறாரு, அவர் பேட் ஆடலாம், இல்லை விக்கெட் கீப்பராக இருக்கலாம், இல்லை ஃபீல்டராக இருக்கலாம். ஆனால் அவர் ஏன் போலிங் மட்டும் போடுறாரு? ஏற்கனவே நான் தேர்தலில் போட்டியிட்டு 13 விக்கெட்டை எடுத்து விட்டேன். 14வது விக்கெட் எடுக்க நான் தயார். என்னோடு பேட்டிங் ஆட யார் தயார்? அவன் கேட்டான்ல, என்ன எல்லா இடத்துலையும் புகை வந்துடுச்சு, உடம்புல எங்கெங்க ஓட்டக்குதோ எல்லாத்துலேயும் புகை. 96 வயசில் அப்படி கிண்டல் பண்ணானுங்கம்மா. அந்த 96 வயசில் கூட தனக்கு முதுகில் ஆப்ரேஷனு போய் எங்கே அட்மிட் ஆனார்? ராமச்சந்திராவில் அட்மிட் ஆனார். உங்களுக்கு தெரியும், ராமச்சந்திராவில் அட்மிட் ஆகிட்டு ஆப்ரேஷன் முடிஞ்சு கண்ணை திறக்கிறாரு. கண்ணை திறந்தா அதிகாரிகளை கூப்பிட்டு எவ்வளோ செலவாச்சுன்னு கேட்குறாரு. அதெல்லாம் அரசாங்கம் பார்த்துங்க, நீங்கள் விடுவேண்டாங்க. எவ்வளோ ஆச்சு சொல்லியா? சொன்ன உடனே ஒரு முதலமைச்சர் நான், எனக்கு இந்த செலவானது அரசாங்கம் பார்த்து கொள்ளும். இந்த அளவுக்கு ஒரு சிகிச்சை தேவைப்பட்டு என்னை பெற்றெடுக்காத தாய்மார்களுக்கு ஒரு ஆபத்து என்றால் அவர்கள் எங்கே போவார்கள் என்று யோசித்து ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் இருந்து ஆம்புலன்ஸ்ல ஏறி கோட்டைக்கு போய் கையெழுத்து போட்ட திட்டம் தான் கலைஞர் காப்பீட்டு திட்டம். இன்னைக்கு சொல்றானுங்களே, மோடி வீடு யார் யார் கட்டிக்கிறீங்க? மோடி வீடு, மோடி வீடாம். அட பேடி, இதை கண்டுபிடிச்சி சொன்னது எங்க தாத்தா கலைஞர்ரா. ஹவுசிங் போடுறது இல்லை, எல்லாருக்கும் குடிசை வீடு தான். பணம் உள்ளவனுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரு, பணம் இல்லைன்னா ஓட்டு வீடுக்கு பக்கத்தில் ஒரு குடிசை வீடு. இதனமாக இருந்துச்சு. ஆனால் எங்கள் தாத்தா கலைஞர் தான் கனவு கண்டார், பணம் உள்ளவனுக்கு முதல் மாடி என்றால் பணம் இல்லாத என் தாய்மாருக்கு 3வது மாடி கட்டி கொடுப்பேன் என்று குடிசை மாற்று வாரிய திட்டத்தை கொண்டு வந்து என் ஏழை தாயை 3வது மாடியில் தலைவர வைத்த ஒரே தலைவன் தானே. அந்த தலைவனோட மகன் தானே இன்று ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஆட்சிக்கு நீங்கள் துணை இருக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை தீர்மானிப்பதற்காகத்தான் இங்கே கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏதோ நாங்கள் பேசுகிறோம், ஏதோ வரோம் இல்லை. இப்போ என்ன கூட சொன்னாங்க, இங்கே 1008 சிக்கல், அந்த சிக்கல், இந்த புக்கல் எல்லாம் சொன்னாங்க. எங்கள் முதலமைச்சரே பிடிச்ச 64 நாள் ஜெயிலில் போட்டார். தெரியுமா உங்களுக்கு? 64 நாள் உள்ளதை பேசினதுக்கு. சரி,
பையன் மேலே கம்ப்ளைண்ட்டு. நம்ம வெளியே சுற்றிட்டா ஊரெல்லாம் கத்திக்கிட்டே இருப்பான். பையனை பிடிச்சி பந்தோபஸ்தாக வைப்போன்னு வச்சார் 64 நாள். 64 நாள் பிடிச்சி பெயில். ஜெயிலுன்னு ஒரு சட்டம் எழுதுனா அதே அம்பேத்கர் தாத்தா பெயிலுன்னு ஒன்று எழுதியிருக்காரா இல்லையா? அது கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். வந்தேன், 5 மாதம் சும்மா இருந்தேன், மேடை இல்லாத கஷ்டப்பட்டேன், பேசியே பழகினேன். எனக்கு 7 வயசுலேருந்து பேசுகிறேன். இப்போ 65 ஆக போகுது. இந்த 10ஆம் மாதம் வந்து 65. ஒரு 8 மாதம் பேசாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? அதை விட செத்து போயிடலாமான்னு தோணுமா தோணாது? இருந்தேன் அமைதியாக. மறுபடியும் வாடா படவா, இனிமேல் அது மாதிரி பேசாத. யார்? எங்கள் முதலமைச்சர். ஐயா நான் எதுவும் பேசுறதில்லை ஐயா, நம்மளை எவனா பேசுனா நான் திருப்பி பேசுவேன் ஐயா, அதை தான் வானான்றேன்னு. அதை விட செத்து போயிடுறேன்னு. அதை விட செத்து போயிடுறேன். நான் என்ன வார்த்தை உபயோகப்படுத்த வேண்டும் என்பதை எதிரிதான் தீர்மானிக்கிறானே தவிர நான் தீர்மானிப்பதில்லை. ஒரு உத்தமனை ஒருத்தன் திட்டான், மகாத்மா காந்தி சுதந்திரம் வாங்கி கொடுக்கலன்னு ஒருத்தன் சொல்லிட்டு உயிரோடு இருக்கலாமா? நீங்க 65 வயசு. நான் கட்டிலிருந்து பார்க்கும் போதே எங்க அப்பா காந்தி பாட்டை தான் பாடினாரு. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் தேசத்தந்தை மகாத்மா காந்தி சுதந்திரம் வாங்கி கொடுத்துருமா. ஆனா அவரால் வரலன்னு ஒருத்தன் சொல்றான். நீ மட்டும் தான் கட்சியா? எங்க தலைவர் கேட்கிறார், இதை பேச நீ மட்டும் தானா? எல்லோரும் இருக்கிறார்கள், அவர்கள் சார்பாக நான் பேசுகிறேன். சொல்லலாமா? திருவள்ளுவர் காவி துண்டு போத்தலாமா? தமிழ்நாடு அரசு சிம்பலை எடுக்கலாமா? அது என்ன கலைஞர் ஐயா விட்டாண்ட கிருஷ்ணன் கோயில் அந்த கோபுரமா? அது ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் இருக்கின்ற கோபுரத்தின் சின்னம் தமிழ்நாட்டின் லோகோ. இது கூட தெரியாத முட்டாள்கள் உயரமான பதவியில் உட்கார்ந்து கொண்டு என்னை எட்டி உதைப்பார்கள். இதை பார்த்து கொண்டிருப்பதற்கு நான் பரதேசிக்கு பிறக்கவில்லை. இந்த நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த சுதந்திர தியாகியின் மகன். என்னால் பொறுக்க முடியாது, நான் பேசுவேன் என்று சொல்லிவிட்டு வந்தேன். இதான நியாயம்? எல்லாருக்கும் பாதுகாப்பு நிலையம். என்ன பிடிச்சு போட்டார்ல மகாத்மா காந்தி, சுதந்திரம் வாங்கி கொடுக்கலன்னு சொன்னார, அவரை பிடிச்சாரா? ஏன் பிடிக்கல? அந்த பதவி என்ற பாதுகாப்பு. நாதாரிகளை கூட்டு வந்து நடுவூட்டில் உட்கார வைத்தா இப்படிதான் பண்ணுவாங்கன்றதுக்கு இவங்கெல்லாம் உதாரணம். ஆனா தேர்தல் முடிஞ்சப்புறம் வாயை திறக்கிறது இல்லை. இருக்கிறாரா இல்லையான்னு கூட தெரியல. அந்த நிலைமையில போயிட்டு இருக்குது. நான் சொல்ல விரும்புவது, இப்போ எத்தனை கம்பெனிக்கு போயிருக்கோம்? வெளிநாட்டுக்கு போனோம். நாங்கள் என்ன காசு திருட போனோம்? துபாய்க்கு போனோம், பிரான்ஸுக்கு போனோம். அங்கே இருக்கிற தொழிலதிபரெல்லாம் பார்த்தோம். ஐயா நாங்கள் ரோடு போட்டு தரோம், உங்களுக்கு இடம் கொடுக்குறோம், உங்களுக்கு கரண்ட் கொடுக்குறோம், சாலை வசதி போட்டு தரோம். எங்க தமிழ்நாட்டில் வந்து கம்பெனி ஆரம்பிங்க. கம்பெனி ஆரம்பிச்சா இன்னும் தளபதி 52 பிள்ளைய பெற்று வச்சிருக்காரு. இல்ல இல்ல, ஓம் புள்ள வேலைக்கு போறதானே. என் அருமை தாய்மார்களே, படித்த இளைஞர்களே, பட்டம் பெற்றவர்களே, உங்களை பார்த்து எல்லோரும் சொல்கிறார்கள், அதிலும் குறிப்பாக பிஜேபி காரன் சொல்கிறான், நீங்கள் போதைக்கு அடிமையானவர்கள் என்று. தமிழகம் போதையில் தள்ளாடுகிறது என்று சொல்லி, இல்லை, நாங்கள் நாட்டை உயர்த்த பிறந்தவர்கள் என்று காட்ட வேண்டிய பொறுப்பு இளைஞர்களுக்கு இருக்கிறது. அந்த இளைஞர்களுக்கு தேவையான வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவது எங்கள் அண்ணன் தளபதிக்கு இருக்கிறது. இதை நாங்கள் கொடுக்கிறோம், அதை நீங்கள் கொடுங்கள். நம்மை பார்த்து ஏசிப்பவன் கன்னத்தில் அறைந்ததை போல நீங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும். உங்கள் வாழ்வுக்கு உறுதுணையாக நாங்கள் இருப்போம். நீங்கள் வாழும் காலம் வரைதான் எங்கள் வாழ்வு என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆகவே தாய்மார்களே, பெரியோர்களே, ஐயா கலைஞரின் நூற்றாண்டில் இப்படி ஒரு வாக்கை அளித்து எங்களுக்கு 40 தந்தீர்கள். உங்கள் பாத மலர்களில் எங்கள் கண்மலரை வைத்து நன்றி கூறுகிறோம். இது இருக்கிறார் உங்கள் சேர்மேன், உங்கள் கவுன்சிலர், அவர் இதை ஏற்பாடு செய்திருக்கிறார். உங்களுக்கும் நேரம் ஆகிறது. பல தாய்மார்கள் இடுப்பை பிடித்து பார்க்கிறீர்கள், எனக்கும் தெரிகிறது. என்னை பெற்றவளும் ஒரு பெண் தானே, எனக்கு மனைவியும் ஒரு பெண் தானே, நான் பெற்ற 2 குழந்தைகளும் பெண் தான். அதனால் பெண்களின் கஷ்டம் எனக்கும் தெரியும். ஆகவே பெரியவர்களே, தாய்மார்களே, உங்களை நாங்கள் ஏமாற்ற மாட்டோம். எந்த காலத்திலும் எங்களுக்கு நீங்கள் துணையாக இருந்து, எங்கள் அண்ணன் தளபதிக்கு துணையாக இருந்து, எங்கள் சின்னவர் உதயநிதிக்கு துணையாக இருந்தால் வாழ்நாள் பாக்கியமாக உங்களுக்கு உழைப்போம். வாக்களித்த தாய்மார்களுக்கு நன்றி. இப்படிப்பட்ட கூட்டத்தை ஏற்பாடு செய்த என் ஆரோக்கிய அண்ணன் ஏவி ஆறுமுகத்திற்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, அவரோடு உழைத்தவர்களுக்கும் என் நன்றியை காணிக்கையாக்கி இத்துடன் என் முறையை நிறைவு செய்கிறேன். வெல்க தமிழ். வணக்கம். சுபாஷ் சந்திர போஸ் தான் இந்தியாவினுடைய முதல் பிரதமர் என்று ஒரு பைத்தியம் நேஷனல் மீடியாவில் உளருது.
அதே கங்கா நாராயணத்தை வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணால் கஸ்தூரியாக கிடைக்கும், அவ்வளோதானே தவிர ஒரு அடிப்படை அறிவு இல்லாமல் உளரக்கூடியவர்கள் தான் எல்லாருமே. இந்த இப்போ வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது சட்டவிரோதமானது, இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வன்முறையால் நடந்தது, இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வம்பு செய்து வாங்கினார்கள் என்று சொன்னால் அது கண்டிக்கப்பட வேண்டியது. கருத்து வேறுபாடு இருக்கிறதா என்றால் இந்தியாவில்